அவர் வந்து என்னோட 3 பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, அப்புறம் 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன், சிவப்பிரகாசம், அசன் இவங்க எல்லாம் வந்து பியூர் பிராமின் ஃபேமிலி. அதாவது ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கலாம் அந்த அம் ரொம்ப கலாச்சாரத்த மதிக்கிற பாரம்பரிய மிக்க ஃபேமிலி அவங்கலாம். நாங்க எல்லாரும் ஒண்ணாமே தான் விளையாடுவோம். எப்போதும் ஒண்ணா இருப்போம். எந்த ஒரு டிஃபரன்ஸுமே எங்களுக்குள்ள இருக்காது. முஸ்லீம், அந்த ஹிந்து, பிராமின் அந்த எதுவுமே இருக்காது. குறிப்பா ராமநாத சாஸ்திரி இருக்கார்ல, அவரோட அப்பா வந்து பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி. அவர் வந்து டெம்பிள்ல ஒரு ஹை ப்ரீஸ்ட். அவரோட மகன் தான் இவரு. லேட்டரா வந்து அவரோட புள்ள வந்து ப்ரீஸ்ட் ஜாபயே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அரவிந்தன் வந்து டிரான்ஸ்போர்ட்டு அந்த பில்கிரிம்ஸ் போறவங்களுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ற மாதிரி, அந்த மாரியான ஜாப்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. இன்னொரு ஃப்ரெண்டு சிவப்பிரகாசன் வந்து சதர்ன் ரயில்வேல கேட்டரிங் கான்ட்ராக்டர். அந்த லைன்ல அவர் போயிட்டாரு. இவங்களோடலாம் தன்னோட சைல்ட்ஹுட் டேஸ் ரொம்ப ஹேப்பியா போச்சுன்னு சொல்றாரு. ஸோ அந்த ஊர் ராமேஸ்வரம்ல வருஷத்துக்கு ஒரு தடவ அ ராமன், சீதாவோட மேரேஜ் ரொம்ப ஃபேமஸா நடக்கும். அதுக்கு இவங்களோட போட்ட தான் வந்து டெக்கரேட் பண்ணி அதில வந்து சாமிய வச்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த பிளேஸ் வந்து இவங்க வீட்டு பக்கத்தில தான் இருக்குன்னு சொல்றாரு. நாங்க நைட்டு தூங்கும்போது என்னோட கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர்லாம் நெறைய ஸ்டோரீஸ் சொல்லுவாங்க. பெட் டைம் ஸ்டோரீஸ். அப்ப வந்து அவங்க வந்து ராமாயணம் பத்தியும் ஷேர் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்ஸ் பத்தின ஸ்டோரீஸும் சொல்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ன்னு சொல்றாரு. இவரு ஒரு 5த் படிக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தத வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அதே ஒரு ராமேஸ்வரம்ல ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அப்ப அந்த ஸ்கூல்ல புதுசா ஒரு டீச்சர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரு கிளாஸுக்குள்ள நுழைஞ்ச உடனே இவர வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல எப்பவுமே இவரு வந்து இந்த அரவிந்தன், அப்புறம் ராமநாதன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் உட்காருவாரு. இவரு போட்டிருக்கிற கேப்ப பார்த்த உடனே இவரு ஒரு முஸ்லீமு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி இவரு ஒரு ப்ரீஸ்ட் ஹை ரேங்க்ல இருக்கிற பையன் பக்கத்துல இவரு உட்காரலாம்னு சொல்லிட்டு, கடைசி பெஞ்ச்ல போய் உட்கார சொல்லிட்டாரு. அது வந்து இவர ரொம்ப ஹர்ட் பண்ணதா வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பிரிச்சு உட்கார வச்சோனே ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். அது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஹர்ட்டா தெரிஞ்சுதாம். அப்ப கடைசி பெஞ்சுக்கு போனோனே அப்துல் கலாம் வந்து ரொம்ப அவர இது பண்ண முடியாம அழுதுட்டே இருந்தாராம். இந்த இன்சிடென்ட் நடந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சொல்லியாச்சாம். அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மண சாஸ்திரி இருக்கார்ல, அவரு போயி அந்த டீச்சர் கிட்ட போயி இந்த பசங்க பிரசன்ஸ் முன்னாடியே நீங்க வந்து சோசியல் இன்ஈக்வாலிட்டி, கம்யூனல் இன்டாலரன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த குழந்தை பருவத்தில அவங்களுக்கு விதைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அவங்க வந்து ஈக்குவலா பழகணும். அவங்க ஒரு சகோதரத்தோட பழகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டான பசங்க. நீங்க வந்து எய்தர் சாரி கேட்கணும் அந்த பசங்க கிட்ட. அப்படி இல்லன்னா இந்த ஸ்கூல்லேருந்து வர்றத குவிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது நீங்க இந்த ஐலேண்ட்ல இருக்கக்கூடாதுன்ற மாரியும் சொல்றாரு. அந்த டைம்ல வந்து டீச்சர் ரொம்ப ரெக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணதா சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட் வந்து அப்துல் கலாம் மைண்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட்ட கொண்டு வந்ததுன்னு சொல்றாரு. இந்த யங் ஏஜ்லயே வந்து அவர் ஒரு ரிஃபார்ம் பண்ணார்ல லக்ஷ்மண சாஸ்திரி ஆம் ஹையஸ்ட் ப்ரீஸ்ட். அது வந்து ரொம்ப அவரோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சதா ஷேர் பண்ணிக்கிறாரு. இவர் வந்து இன்னொரு டீச்சர பத்தி கூட இதுல சொல்றாரு. சயன்ஸ் டீச்சர் சிவசுப்பிரமணிய ஐயர். அவங்க வீட்லயும் இதே மாரி ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. இந்த சயன்ஸ் டீச்சர் வந்து எப்பவுமே அப்துல் கலாம் அவரும் ஒண்ணா தான் இருப்பாங்களாம். அப்ப வந்து அந்த சார் வந்து எப்ப பார்த்தாலும் இவர வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுவாராம். "நீ நல்லா எல்லாருக்கும் இந்த சொசைட்டில எஜுகேஷன் குடுக்கணும்." நெறைய பாசிட்டிவான விஷயத்தலாம் அவருக்கு சொல்லி ரொம்ப பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அந்த சயன்ஸ் டீச்சர் வந்து அப்துல் கலாம மீல் சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டாராம். அப்ப லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு வீட்ல இருக்கும்போது, அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து, "நீங்க எப்படி இவர வந்து அ வீட்டு உள்ள வந்து சாப்பாடு குடுக்கலாம். அதனால இந்த இடமே பொல்யூட் ஆயிடுச்சு." அப்படி சொல்றதாகவும் சொல்றாங்க. ஸோ, அதெல்லாம் பொருட்படுத்தாம அந்த சயன்ஸ் சார் வந்து என்ன பண்றாரு, கலாம் சார உட்கார வச்சு அவரே சர்வ் பண்றாரு. இத அவங்க ஒய்ஃப் வந்து டோர் கிட்டேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓ! இந்த அளவுக்கு பண்றாரேன்ற மாரி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டாரு. அவங்க குடுத்த ஃபுட்டு, அவங்க வீட்டு தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு, ரொம்ப ஹேப்பியா அப்படியே அவங்க வீட சுத்தி பார்த்துட்டு,
அ கெளம்புறாரு. அந்த டைம்ல வந்து அவரு சிவசுப்ரமணியன் சார் சொல்றாரு, "நீ அடுத்த வீக்கெண்டுல டின்னருக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இவருக்கு வந்து ரொம்ப ஹெசிடேட் ஆவுது. "எப்படி நம்ப போறது அடிக்கடி?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அவர் டின்னருக்காக ஒரு நாள் வந்து அவர் வீட்டுக்கு போறாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃபே கூட்டிட்டு போயி, அந்த சாரோட ஒய்ஃபு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சர்வ் பண்றாங்க. அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மொமெண்ட்டா போச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறாரு. அப்புறம் 2ண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. அப்ப காந்திஜி வந்து எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்தியாவ ஒரு நல்ல இதுவா உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பொறுப்ப சொல்றாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் குடுக்குறாரு. இந்த விஷயத்த வந்து ஹோல் கண்ட்ரி வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்றாரு. அந்த மொமெண்ட்ல தான் அப்துல் கலாம் சார் அவங்க அப்பா கிட்ட வந்து ராமேஸ்வரம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போயிட்டு அவரோட ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்காக பெர்மிஷன் கேட்குறாரு. ஸோ, இத கேட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப எஜுகேட்டட் இல்லனாலும், அவரோட அ விஷுக்காக வந்து ஓகேன்னு சொல்றதுக்காக இருக்காரு. அவங்க அம்மா தான் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்களும் எஜுகேட்டட் கிடையாது. ஆனாலும் அவங்க பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணாம, "பையன் நம்மள விட்டு பிரிஞ்சு போறானே!" அப்படின்னு யோசிக்கும்போது, இவரு வந்து அவங்க அப்பா ஒரு போயம்லேருந்து ஒரு லைன கோட் பண்றாரு. அப்ப அதுக்கான மீனிங் என்னன்னா, அந்த குழந்தைங்க எந்த குழந்தையும் நீங்க இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு நம்ம ரூல் பண்ணக்கூடாது. இத படிங்க, அது படிங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கான வாழ்க்கை, அவங்க வந்து வாழட்டும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தாட்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அவங்க அத வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப வந்து அவரு கன்சோல் பண்றதா வந்து இதுல அப்துல் கலாம் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற அந்த ப்ரோஸ் பீஸ நீங்களும் ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்துல் கலாம் சார் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலா வாழ்ந்திருக்காரு. ஒரு ரோல் மாடல், லெஜெண்டரி பெர்சன். அண்ட் தேங்க் யூ ஆல். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் யூ.